தண்ணியில பாசி இருக்க மாதிரியே வளர்ந்து தான் போணுச்சு கதை. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. நம்ம பாதியில தூங்கிட்டேன். அந்த விசுவல்லாம் கேமரா ஆங்கிள்லாம் பேங்காம இருக்குது. அதை பத்தி குறைய இல்லை. என்ன முனேகமானாலும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி லைட்டா எடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் பிடிக்கல படத்துல. அதோட விசுவல் எஃபெக்ட் எல்லாம் பக்கா வரைச்சு பார்க்கறது நல்லா இருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ, நான் அருண். இன்னைக்கு என்ன படம் வந்திருக்கோம்னா, நம்ம மறுபடியும் இல்லை சினிமா வந்திருக்கோம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் தெரியும் உங்களுக்கு. 3வது பாட்டு அவதாரில். அவதார் பஸ் வந்துச்சு, அப்புறம் வந்து அவதார் வே ஆஃப் வாட்டர் வந்துச்சு. இப்போ வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்திருக்கு. டேரக்டர் தெரியும் உங்களுக்கு, நம்ம ஃபேவரட் டேரக்டர். வயசான காலத்தில் இன்னமும் படம் எடுத்துருக்காரு. ஜேம்ஸ் கேமராமேன் வச்சுருக்கலாம், ஜேம்ஸ் கேமரோன். நல்ல டேரக்டர் அவர். ஏன்னா டைட்டானிக் படம் தெரியும் எல்லாருக்கும். மிகப்பெரிய ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரட்னே ஹாலிவுட் படத்துலேயே அது வந்து ஜுராசிக் பார்க்கு அப்புறம் வந்து டைட்டானிக் தான். அந்த படத்தை எடுத்த டேரக்டர் தான் அந்த அவதார் எடுத்திருக்காரு. அவதார் வந்து புஸ்ல எவ்வளோ பெரிய ஃபேமஸ்னு தெரியும். இப்போ அந்த படம் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த டூரேஷன் பார்த்தேன். டூரேஷன் வந்து 3 hours 40 minutes போட்டிருக்கு. 3.5 மணி நேரம் படம் வரப்போகுது. இப்போ பார்க்க போகிறோம். வர ஹாலிவுட் படம்லாம் தமிழ் படம் மாதிரி இப்போ டைம் 3 மணி நேரத்துக்கு எடுக்கிறாங்க. தமிழ் படம் நம்ம இந்திய சினிமாலாம் 2 hours ஆகிட்டு. இன்னும் ஹாலிவுட்டில் 5 பாட்டு தான் வைக்கல. தமிழ் சினிமாவில் பாட்டெல்லாம் படம் எடுத்துருக்காங்க. அதுவும் 2 hours, இன்னும் 1.5 மணி நேரமாக வந்து முழுக்க படம்லாம். ஸோ பரவாயில்ல, ஹாலிவுட் மாறிட்டாங்க நம்ம ஆள் மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ மக்கள்லாம் நிறைய ஹாலிவுட் படம் ரசிக்க ஆரம்பிட்டாங்க. ஸோ அவதார் படம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மறுபடியும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, டைம் ஆகிட்டு படம் பார்ப்போம். இப்போ படம் பார்க்க அங்கே வந்திருக்கோம். மாடி சாந்தி இல்லை சினிமா வந்திருக்கோம். ஓகே, 10 மணி படம் பார்த்துட்டு எப்படி சொல்கிறோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு. சரி, முன்னேங்க மாட்டாங்க சார். இந்த காடி வேணான்ட்டு நான் போட்டுருவோங்க. 3D கார்டு கிளாஸ் 3D. ஹாய், அவதார் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல இருக்குல்ல? செகண்ட் பார்ட் விசுவல்லாம் சமைச்சே இருக்கு. ஓகேவா? படம் பார்க்கணும். சமைச்சே இருக்கு. இருக்கு தெரியல. தெரியல. சரிண்ணா. படம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. ஓகே. பார்க்கலாம்ல? பார்க்கலாம். இதுல என்ன புதுசா இருக்கு? இதெல்லாம் நல்ல எப்பயும் போல அந்த ஆக்ஷன் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. சூப்பர். ப்ரோ அவதார் சமீர் அவதார் அப்புறம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கு அவதார். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனா பார்க்கறவங்க ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவதார் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. 3D நல்லா இருக்கா? 3D எஃபெக்ட்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பாத்தீங்களா? தலை நல்லா இல்ல. ஏன் என்னாச்சு? கடைசி கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, மத்தபடி நல்லா இல்லையா? உங்களுக்கு ஃபைட் மட்டும் நல்லா இருந்துச்சு, மத்தபடி அது நல்லா இருக்கு. லாஸ்டா ஃபைட் பண்ணோம். படம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. அது படம் பாத்தீங்களா? அவதார் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. படத்துல விஷுவல் கிராபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 3 நல்லா இருக்கு. படம் பாத்தீங்களாண்ணே? நல்லா இருக்கா? அவதார் எப்படி ப்ரோ இருக்கு? எதிர்பார்த்தல இல்ல ப்ரோ. எப்படி இருக்கு ப்ரோ? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் இருக்கு அவதார். போன தடவை இந்த வாட்டி வரது பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. அவதார் படம் இருந்துச்சு. 3வது பாட்டு. தண்ணியில பாசி இருக்க மாதிரியே வளர்ந்து தான் போணுச்சு கதை. அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. நம்ம பாதியில தூங்கிட்டேன். அது அவங்க எடுத்தாங்க, எனக்கு தூக்கம் வந்துட்டு. ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். என்னதான் முடிஞ்சிருக்கு என்னன்னே தெரியல கடைசி வரைக்கும். நெருப்புனாரு, நெருப்பே இல்ல, தண்ணியிலே வீட்டு கதையெல்லாம். விஎஃப்எக்ஸ் பாக்குறதுக்கு கிராபிக்ஸ் எல்லாம் இல்ல. ஒவ்வொரு இடத்துலதான் தெரியுது. மித்த இடத்துல வெறுங்கல்ல பார்த்தா சூப்பரா இருக்கு. 3D எஃபெக்ட் 3D எஃபெக்ட். இது மத்தபடி ஒண்ணும் இல்ல, நம்ம சாதா படம் பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு. 2D ஓகே தான். 2D ஓகே தான். அதுக்கு 30 ரூபா தான் தெண்டா போட்டுக்கிட்டு நல்லா தூங்குனேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். சரி, ஹாய். படம் பார்த்து ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க மக்கள், நாட்டு மக்கள்லாம்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் படம் அப்படி இருக்குன்னு பார்த்தா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். விசுவல் எஃபெக்ட்டு, அந்த கிராஃபிக்ஸு, அவதாரம் மாதிரியே அந்த விசுவல்லாம் கேமரா ஆங்கிள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை பற்றி குறைய இல்லை. என்ன முன்னேக மாடலும் கொஞ்சம் ஜவ்வு மாதிரி லைட்டாக எடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிடிக்கல படத்தில். அதோடய விசுவல் எஃபெக்ட் எல்லாம் பக்கா வரைஞ்சி பார்க்கறது நல்லா இருக்குது. ஒரு ஸ்டோரி மேட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த சண்டை ஃபைட்டு, அந்த லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் அல்டிமேட்டு கிராஃபிக்ஸு, அந்த ஃபைட்டு சீன்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொண்டு போனதும் நல்லா இருந்துச்சு. அந்த கடலில் உள்ள மாதிரி, ஏன்னா அந்த ஃபயருக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அந்த சண்டை போடுறப்ப அந்த ஃபயர் வர்றதுனால அந்த ஃபயரை பேர் தெரியல. மற்றபடி இந்த வே ஆஃப் தி வாட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக உள்ள ஒருத்தர படம் தான். திருடி இங்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப தெரியலை திருடியில். மற்றபடி படம் ஓகே தான். அந்த ஹீரோ ஆக்ட் பண்ணுறதும் சரி, ஹீரோயினும் சரி, அவங்களோட எஃபெக்ட் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் டேரக்டர் மார்க்கோ அவரோட டைரக்ஷன் பக்காவாக இருந்துச்சு. மற்றபடி விசுவல் இவ்வளோ நேரம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த கொண்டு போன கதையை ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப நேரம் ஜவ்வு மாதிரி எழுத்துட்டாங்க. மற்றபடி நல்லா இருக்குது. அவங்க கொடுத்த கேட்ட பக்கா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் ஃபைட்டு வர்றதுனால கொஞ்சம் சோர்வாக இருக்குது. மற்றபடி ஒரு வாட்டி பார்க்கலாம் தாராளமாக. அதனால வீட்டில் போய் ரிவ்யூ பண்ணலாம், எங்கேயே போயிட்டேன். ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லைன்னு. மற்றபடி படம் வாட்டி பாருங்கள், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி பார்க்க வேண்டிய படம் தான். பொறுமையாக இருக்கலாம். படம் டியூரேஷன் 3.5 மணி நேரம் ஓடுது. ஓகே, அவதார் சூப்பர்.